ஓம் சிவாய நம. மக நட்சத்திரத்துக்கான மிருகம் ஆண் எலி. ஜென்ரலா வந்து எலியோட மென்டாலிட்டி என்ன? சுறுசுறுப்பு. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள சரன்னு ஓடிடும். ஸோ அது ஒண்ணு. கீச் கிச் கிச்சுன்னு கத்தும். இது ஒண்ணு. அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது எங்கெங்கெல்லாம் நினைக்குதோ அந்த இடத்துலலாம் போய் பள்ளத்தை தோண்டும். பள்ளத்துல தான் அவர் அதிகமாக இருப்பாரு. தன்மை என்ன அப்படின்னா ரொம்ப ஃப்ரீடமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை. தான் வந்து எலியோட குணங்கள். இதே மாதிரி தான் மகத்துல பிறந்தவங்க சுதந்திர பிரியர்கள். அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். யாரும் எந்த ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, கொஸ்டின் பண்ணக்கூடாது. பண்ணா கெட் அவுட் அப்படின்னுடுவாங்க. ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க மகத்துல பிறந்தவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அது ரைட் அப்படின்னுவாங்க. ஸோ நான் தப்பண்ணல, நான் நேர்மையா கரெக்டா இருக்கேன், பிடிச்சா பேசு, பிடிக்கலன்னா கெட் அவுட் அப்படின்னுவாங்க. ஆக்டிவா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மகத்துல பிறந்தவங்க இருப்பாங்க. ஜென்ரல் இல்லற வாழ்க்கைன்னு வரும்போது இவங்க வந்து ஆண் எலின்னு சொல்லியிருக்கோம். பூர நட்சத்திரம் பெண் எலி. ஸோ அந்த இல்லற வாழ்க்கையில, அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் அப்ப செட் ஆகாதா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா செட் ஆகும். அந்த வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி கடந்து போகுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ ஒரே இனத்தை சேர்ந்த 2 மிருகங்கள் ஒன்றிணையும் பொழுது அது அங்க வந்து நல்லா இருக்கும். மிருகத்துக்கு ஒரு மிருகம் வந்து நட்பா இருக்கும் பொழுது ஸ்மூத்தா இருக்கும். பகையா இருக்கும் பொழுது 2மே பிரிஞ்சு போயிடும். சண்டை சச்சரவாவே போவோம், வாழ்க்கை சரியா இருக்காது. இதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ இதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்து அனலைஸ் பண்ண வேண்டும். பிறந்தவங்களுக்கு ஆண் எலி அவர்களுக்கு இணையான இல்லற வாழ்க்கைக்கு இணையான ஒரு துணையா வந்து பூரத்தை வந்து சொல்லலாம்.